இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்கள் எண்ணிக்கை 35,857 அதிகரித்துள்ளது. மேலும் இதுவரை 80,293 பாலஸ்தீனியர்கள் படுகாயமடைந்துள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 57 பேர் காசாவில் இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்டுள்ளனர். சர்வதேச நீதிமன்றம் ரஃபாவில் இஸ்ரேல் ராணுவ தாக்குதல்களை நிறுத்துமாறு உத்தரவிட்ட நிலையில் இஸ்ரேல் மீண்டும் ரஃபா மீது கடுமையான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அகதிகள் முகாம் மருத்துவமனை அருகில் தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியின் சில் தீவில் ஜெர்மனி ஜெர்மானியருக்கே என முழக்கமிட்டு மக்கள் நாஜி பாடலை பாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் அதிகம் பரவி வருகிறது. வெளிநாட்டவரை வெளியேற வலியுறுத்தி விருந்து ஒன்றில் பாடப்பட்ட இந்த பாடல் இணையத்தில் வேகமாக பரவி வரும் நிலையில் ஜெர்மன் அதிபர் ஸ்கோல்ஸ் இது அருவருக்கத்தக்கது என்று கண்டித்துள்ளார். சம்பவம் நடைபெற்ற மதுபான விடுதியும் இதற்கு விளக்கம் அளித்துள்ளது. இனவெறி நிறவெறியில் இருந்து தாங்கள் விலகி இருப்பதாகவும் இதுகுறித்து தாங்கள் அறிந்திருந்தால் உடனடியாக நாஜி பாடல் பாடியவர்கள் வெளியேற்றப்பட்டிருப்பார்கள் எனவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.